So, very good morning to all. So, in this class, let us have a discussion of the the important topic, that is a routing information protocol. So, here before we start about what is the meaning of routing, why we are using that router in our networking layout. So, router is responsible for connecting the more than one networks. ரெண்டு நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக there is a necessary to use the router. அப்போ சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுதாங்க சார் அப்படின்னா, சுவிட்ச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கனெக்டிங் ஆல் த நோட்ஸ், ஆல் த இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் within a network, within a single network, within a local network, LAN network. You can also call it as a local area network. ஒரு லேனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும்னா we need a help of switch. ரெண்டு நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக we need a help of router or otherwise routers. அந்த ரவுட்டர்ஸ் அதில் ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் வாட் இஸ் அ பர்பஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, த மெயின் திங் இஸ் ஃபைண்டிங் த ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ பை யூஸிங் த various routing algorithms, routing protocols, we can find out the shortest distance between the source and destination. So how is it possible to do அப்படின்னு பார்த்தோம்னா, there are number of other metrics are involved to find the shortest path. The first one is a hops, number of hops present, intermediate hops present between the source and destination. Okay, so in between in one situations two intermediate routers may be present in between the source and destination. In the another scenario, there may be a possibility to have a 5 different types of routers, 5 number of hops may be present. So அப்போ வந்து number of hops increase ஆகும்போது the packets receiving and forwarding will also be increased. So it will take the time delay for reaching the destination will also increased. So that is actually it follows the routers, it follows the store and forwarding procedure. Initially whatever the incoming packet is coming, it will store, then after that it will forward it to the next nearby routers and it goes on. So it has to find the shortest path. So that is the main thing we go for using these routing protocols. That is the actual process we are doing. ஸோ அப்போ ஒவ்வொரு ரூட்டர்லேயும் என்ன இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா, இட் கேன் ஹாவ் அ இண்டிவிஜுவல் ரூட்டிங் டேபிள். அந்த ரூட்டிங் டேபிளில் தான் வாட் இஸ் அ சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், தென் வாட் இஸ் அ நெக்ஸ்ட் ஹோப் வேல்யூ. நெக்ஸ்ட் ஹோப்புங்கிறது நியர்பை ரூட்டர், எந்தெந்த ரூட்டர்லாம் இருக்குது. வாட் இஸ் அ காஸ்ட் வேல்யூ வி ஹவ் அசைன்ட். காஸ்ட் இஸ் நத்திங் பட் தட் இஸ் அ வெயிட்டட் வேல்யூ வி ஹவ் அசைன் இட் ஃபார் த லிங்க் பிட்வீன் த மோர் தென் ஒன் நோட்ஸ், மோர் தென் ஒன் ரூட்டர்ஸ். ரெண்டு ரூட்டருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு வெயிட்டட் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நமக்கு காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் லோயஸ்ட் காஸ்ட் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு கூட தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வே இன் விச் ஃபைண்டிங் த ஷார்ட்டஸ்ட் பாத். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஹோப்ஸ், ரெண்டாவது வந்து நம்பர் ஆஃப் வாட் வில் பி த காஸ்ட் வேல்யூ பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் தோஸ் பேராமீட்டர்ஸ் ஒன்லி வி கேன் ஃபைண்ட் அவுட் த ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரில் ஆர்ஐபி ப்ரோட்டோக்காலில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆர்ஐபி இஸ் அ டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால். இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து த மெயின் பர்பஸ் இஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ரூட்டர்ஸ் ஷேர் த ரூட்டிங் டேபிள் இன்ஃபர்மேஷன் டு இட்ஸ் நெய்பர்ஸ் அண்ட் இட் கோஸ் ஆன் அன்டில் இட் ரீச்சஸ் ஆல் த நோட்ஸ் வித்தின் த நெட்வொர்க். ஸோ அப்போது ஆர்ஐபி ப்ரோட்டோகால் இங்கே வந்து தெர் ஆர் 2 வெர்ஷன்ஸ் வி ஆர் யூஸிங். ஒன் இஸ் அ வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2. வெர்ஷன் பை டிஃபால்ட் ஆர்ஐபி சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வெர்ஷன் 1 தான் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் மீன்ஸ் வி கேன் சேஞ்ச் இட் இன் டு வெர்ஷன் 2. அட் த சேம் டைம் ஆர்ஐபி வெர்ஷன் 1 வில் நாட் சப்போர்ட், இட் வில் சப்போர்ட் த ஆட்டோ சம்மரைசேஷன் கான்செப்ட். ஓகே, பட் ஆர்ஐபி வெர்ஷன் 2 இட் won't support the auto summarization. So these are all the main difference between the version 1 and version 2 of RIP protocol. ஸோ நம்ம இப்போ பேக்கெட் ட்ரேசரில் எப்படி நம்ம பண்ணலாம், ஆர்ஐபி ப்ரோட்டோக்கால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் சிமுலேஷன் டூல். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா there will be a number of tools, number of icons வந்து they have given.
ஸோ நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணணும்னா we can also include place note ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ there will be an option for selecting the number of components. Then we can have a hand layout symbol, then search, inspect, then we can have a ICMP simple packet PDU அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, packet datagram unit. ஸோ நம்ம வந்து packet வந்து after establishing the network connectivity, if we want to know whether the connectivity is made or not, by using that simple PDU we can easily do it. ஓகே, சரி. இப்போ கீழே வந்து பார்த்தோம்னா பாட்டம் சைடில் we can see that there will be a number of networking components. ஸோ இது ஒவ்வொரு பக்கத்துலேயும் கொண்டு போகும்போது அதுக்குண்டான சிம்பிள்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனில் பார்த்த மாதிரி இந்த ஈச் அண்ட் எவ்ரி சிம்பிள்ஸ் வில் டினோட் த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத வந்து நம்மளுக்கு விசிபிளாக பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் ஆல் த திங்ஸ் ஆர் தேர். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நெட்வொர்க் லேஅவுட்டை முதல்ல க்ரியேட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2 ரவுட்டர். ஓகே, நம்ம லேஅவுட்டில் 2 ரவுட்டர், அதுக்கு கீழே வந்து சுவிட்சை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விட்ச், இந்த நெட்வொர்க்குக்கு ஒரு ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே வந்து ஒரு 2 பிசியை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இனிஷியலாக என்ன பண்ணணும்னா before establishing the connection we have to switch on the router, then switch off பண்ணிவிட்டு WIC சொல்லி சொல்லுவாங்க, wireless interface card, WIC 2T. ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம அதை வந்து எடுத்து இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீன் கலர் சிம்பிள் வந்து மாறி இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் ஒரே பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள கான்ஃபிகரேஷன் நடக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். இதில் அப்படியே முடிஞ்சு லாஸ்ட்டுக்கு முடியும். ஸோ இதில் ஃபிசிக்கல் கான்ஃபிக் தென் CLI சொல்லி கொடுத்துருப்பாங்க, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மோட். சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு ரூட்டரை ஆன் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ் இன்டர்ஃபேஸ் கார்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி, இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது வந்து ஒரு ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த கனெக்ஷனை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இதை வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க, கன்சோல் ஒயர், அதே மாதிரி காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள், ஃபைபர் கேபிள், சொல்லி there will be a number of connectivity is they have given. நம்ம இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இதை வந்து ஆட்டோமேட்டிக்கலி சூஸ் த கனெக்ஷன் டைப். நம்ம இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டர் டு ரூட்டர் வந்து நம்ம என்ன சீரியல் டைப் ஆஃப் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே இது ரூட்டர் டு சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் எத்தர்நெட் கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த டிஃபால்ட்டாக உள்ளதை சூஸ் பண்ணோம்னா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இட் வில் சூஸ் இட்ஸ் ஓன் கனெக்டிவிட்டி. ஓகே, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நம்ம அந்த ரெண்டுக்கு நடுவில் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டர் டு ரூட்டர் கனெக்ஷன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா இது வந்து சீரியல் கனெக்ஷன், மற்றது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் எத்தர்நெட் கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட், ஓகே, ஃபைன். நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த கார்னரில் எதுலெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் அப்பாகாமல் இருக்கோ, டவுனில் இருக்கோ, அது எல்லாமே ரெட் கலரில் காமிக்கும். அப்பா இருக்கக்கூடியது எல்லாமே க்ரீன் கலரில் மாறி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த இண்டிவிஜுவல் பிசி டு சுவிட்ச் கனெக்டிவிட்டி எல்லாமே க்ரீன் கலராக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஆனால் அதே இது சுவிட்ச் டு ரூட்டர், ரூட்டர் டு ரூட்டர் கனெக்டிவிட்டி ரெட் கலரில் இருக்கும் பிஃபோர் வி கோ ஃபார் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக நான் ஒரு ஐபி அட்ரஸ் நான் கொடுக்குறேன். இந்த ஐபி அட்ரஸ் தான் இந்த மிஷினுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பிசிக்கு ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், தென் கேட்வே, இந்த 3 இதுவும் செட் பண்ணணும். சிமிலர் டு தட் வி ஹாவ் டு செட் இட் ஃபார் ஹியர் ஆல்சோ 172.16.10.20. சேம் சிமிலர் டு தட் இந்த நெட்வொர்க்குக்கு என்ன கொடுக்கணும்னா 30.0ங்கிற நெட்வொர்க் ஐடி வந்து கொடுக்குறேன். 172.16.30.0. இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு லேபிள் தான். நம்ம இதில் வந்து எந்த கான்ஃபிகரேஷன் பண்ணோம், ஜஸ்ட் இட்ஸ் எ லேபிள். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஒன்லி ஐ எம் கிவிங் 16.30.20. ஓகே,
நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இண்டிவிஜுவல் பிசியை கிளிக் பண்ணி அதில் கான்ஃபிக்னு கொடுத்துருப்பாங்க. தென் டெஸ்க்டாப்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஐபி கான்ஃபிகரேஷன் சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தோம்னா டிஹெச்சிபி ஸ்டாட்டிக் சொல்லி 2 இருக்கும். இதில் நம்ம ஐபி அட்ரஸை செட் பண்ணணும். 172.16.10.10 172.16.10.1. கேட்வே எப்போவுமே வந்து எண்ட் ஆகக்கூடியது 1ங்கிறத விட எண்ட் ஆகும். எண்ட் வித் 1. ஓகே. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த பிசிக்கும் நம்ம செட் பண்ணுறோம். 172.16.10.20 172.16.10.1. ஓகே. ஏன்னா சேம் கேட்வே தான், ரெண்டு பிசிக்குமே வந்து சேம் கேட்வே தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல இதை தான் வந்து கேட்வேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 172.16.10.1 இதான் வந்து இந்த போர்ஷன், இதோட இந்த இன்டர்ஃபேஸ் கேட்வே. அதே இதுக்கு இந்த இடம் இருக்குல்லையா சீரியல் இன்டர்ஃபேஸ், இந்த எண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 172.16.20.1. ஓகே. அதே இந்த கார்னர் என்னதுன்னா 172.16.20.2 ஒன்று கிடையாது 2. சரியா? அது மாதிரி இந்த கார்னர் இந்த எண்டு இந்த ரூட்டரோட அனதர் எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டு என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 30.0 நெட்வொர்க். அதனால் 172.16.30.1. ஓகே. ஸோ அப்போது நம்ம இதில் மொத்தம் எத்தனை நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், மொத்தம் 3 நெட்வொர்க் இருக்குது. ஒன்று வந்து 10.0 நெட்வொர்க், இன்னொன்று வந்து 20.0 நெட்வொர்க், இன்னொன்று வந்து 30.0 நெட்வொர்க். There are 3 networks are available. ஓகே. நம்ம இப்போ 2 பிசிக்கு பண்ண மாதிரி இந்த 2 பிசிக்கும் நம்ம செட் பண்ணிடணும். டெஸ்க்டாப் போய் 172.16.30.10 172.16.30.1. நம்ம இதுக்கு இந்த சப்நெட் மாஸ்க் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காகவே இது கால்குலேட் ஆகிரும். நீங்கள் அடுத்த இதில் கிளிக் பண்ணாலுமே வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட். ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்தது 172.16.30.20. சரியா? ஸோ அப்போ 172.16.30.1. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இதெல்லாம் ஐபி அட்ரஸ் செட் பண்ணியாச்சு. நவ் வி ஆர் கோயிங் டு கான்ஃபிகரேஷன் ஃபார் த ரூட்டர். ஃபஸ்ட்டு ரூட்டரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இது என்ன மோடு, இது வந்து எக்ஸிக்யூஷன் மோடு. ரூட்டர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம்னா எனேபிள் அப்படிங்கிற கமாண்ட் டைப் பண்ணுறோம். டேப் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் வி கேன் யூஸ் த டேப் கீ. எனேபிள் கொடுத்தாச்சு. கான்ஃபிகரேஷன் டெர்மினல். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்டர்ஃபேஸில் இந்த இன்டர்ஃபேஸ் என்னது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 இதை நம்ம அப் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இன்டர்ஃபேஸாக நம்ம அப் பண்ண போகிறோம். அப்போது இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஓகே. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும். ஐபி அட்ரஸ் 172.16. கேட்வே வந்து கொடுக்கணும் .1 255.255.255.0. ஓகே. இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு ஒன்றும் இந்த கான்ஃபிகர் பண்ணி முடித்த உடனே நோ ஷட் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அது எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால் டெம்பரவரி ஸ்டோரேஜில் இருக்கிறதுனால நம்ம பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் மாற்றுறதுனால நோ ஷட் சொல்லி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் வந்து அப்புன்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், நோ ஷட் டவுன் கொடுத்துட்டோம் இல்லையா, மறுபடியும் நம்ம பேக் வந்துடுறோம். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த ரூட்டருக்கு 2 இன்டர்ஃபேஸ். இப்போ இது க்ரீன் கலராக மாறி இருக்கா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 வந்து க்ரீன் கலராக மாறிட்டு நம்ம இதுக்கு இன்னொரு எண்டு இருக்குது இந்த ரூட்டருக்கு, அது வந்து இந்த சீரியல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதனால் we can come back, then again type the interface, serial interface 0/1/0. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா டிசிஇ அப்படிம்பாங்க.
டேட்டா சர்க்யூட் எக்யூப்மெண்ட், அது வந்து டேட்டா டிடிஇ. அந்த எண்டில் பார்த்தோம்னா இது மாதிரி கிளாக் சிம்பிள் இருக்காது. ஸோ இதை வந்து டிடிஇன்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து டிசிஇன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சீரியல் இன்டர்ஃபேஸுக்குள்ளே போயாச்சு. நவ் வி ஹவ் டு செட் த ஐபி அட்ரஸ் 172.16.20.1 255.255.255.0. ஓகே, நோ ஷட்டவுனுங்கிற கமாண்டு இங்கே நம்ம கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த கிளாக் ரேட் இருக்குது இல்லையா, கிளாக் சிம்பிள் கொடுத்துருக்கறதுனால கிளாக் ரேட் வந்து நம்ம செட் பண்ணணும். கிளாக் ரேட் கொடுத்து 64,000, இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகே, கொடுத்துட்டு நோ ஷட்டவுன் சொல்லி கொடுத்துட்டோம்னா உங்கள் இது டவுன் சொல்லி தான் காமிக்கும். இந்த ஸ்டேட்டு டவுன் சொல்லி தான் காமிக்கும். இது வந்து எப்போ அப் ஆகும் அப்படின்னா ஏன்னா இதோட இன்னொரு எண்டு, இந்த ரூட்டரோட அனதர் எண்டு வந்து தட் இஸ் அவைலபிள் ஆன் கனெக்டட் வித் அனதர் ரூட்டர் எண்டு. ஸோ அதனால் இந்த ரூட்டர் எண்டும் அப்பானதுக்கப்புறம் தான் ரெண்டுமே வந்து இதாகும். ஸோ அதனால் இப்போதைக்கு அது டவுன் சொல்லி காமிக்கட்டும். நம்ம அதனால் வி கேன் கம் பேக். ஓகே, இப்போ நம்ம இந்த ரூட்டரை ஆன் பண்ணி அதில் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூட்டரில் அதே மாதிரி இந்த சைடில் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 வந்து இருக்குது. ஸோ சிஎல்ஐ ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போகிறோம். என் நோ சொல்லி கொடுத்துட்டு எனேபிள், இது அதே கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஹோப் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். கான்ஃபிகரேஷன் டெர்மினல், தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ரைட், இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகணும். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0. ஓகே, இப்போ ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஐபி அட்ரஸ் 172.16.30.1 255.255.255.0. ஓகே, இப்போ நோ ஷட்டவுனுங்கிற கமாண்டை நம்ம கொடுத்துடணும். இப்போ பார்த்தோம்னா இந்த இது க்ரீன் கலராக மாறிட்டா. ஸோ அப்போ இந்த லிங்க்கும் வந்து அப் ஆகிட்டுன்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு லிங்க் மட்டும் இன்னும் அப் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னென்னா இந்த சீரியல் இன்டர்ஃபேஸ் 0/1/0. இதில் பார்த்தோம்னா கிளாக் சிம்பிள் எதுவும் கொடுக்கல. ஸோ இட் டினோட்ஸ் தட் it will be considered as a DTE, not DCE. ஓகே, ஸோ அதனால் இன்டர்ஃபேஸ் சீரியல் இன்டர்ஃபேஸ் 0/1/0 சீரியல் இன்டர்ஃபேஸ். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறோம். ஐபி அட்ரஸ் 172.16.20.2 கரெக்டாக நம்ம ஏற்கனவே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே கேட்வே போட்டுருந்தோம் 255.255.255.0. நோ ஷட்டவுனுங்கிற கமாண்டை கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது அப் ஆகிட்டா. ஸோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சைட்லேயும் லிங்க் வந்து அப் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் பார்க்கலாம் க்ரீன் கலர் சிம்பிள் வந்து இந்த சைடும் மாறி இருக்குது, இதுலேயும் மாறி இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஏற்கனவே டவுன் ஸ்டேட்டில் இருந்துச்சா, இப்போ அது மறுபடியும் வந்து அப்பா மாறி இருக்குது. ஸோ அப்போ வந்து கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேயா, ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வி ஆர் மேக்கிங் கனெக்டிவிட்டி, தட்ஸ் ஆல். we have not implemented any other algorithms. RIP ப்ரோட்டோக்கால் எதுவுமே நம்ம அப்ளை பண்ணல. உங்களுக்கு இப்போ பார்க்கணும்னா எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துட்டு எப்போவும் ஷோங்கிற கமாண்ட் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் மோடு இதில் வச்சுக்கிட்டு தான், ப்ரிவிலேஜ் மோடில் வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஸோ ஷோன்னு சொல்லி கொடுத்து ஐபி ரூட் அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணுங்கள். ஷோ ஐபி ரூட் இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நோடெல்லாம் இந்த ரூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து யூ கேன் ஈஸிலி வியூ. ஸோ அப்போ இதில் இந்த ரூட்டர் R1 கூட 10.0வும் 20.0ங்கிற நெட்வொர்க்கும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரூட்டருக்கு வந்து டசின் நோ அபவுட் 30.0 நெட்வொர்க். இந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த நெட்வொர்க்கை பற்றின இன்ஃபர்மேஷன் இதுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த ரூட்டரை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெளியே வந்து நீங்கள் எக்ஸிட்னு சொல்லி கொடுத்து வெளியே வரலாம், இல்லை எண்டும் கொடுத்து மொத்தமாக வெளியே வரலாம். ஓகே, ஷோ ஐபி ரூட் இங்கே கமாண்டை போட்டு பார்த்தோம்னா இங்கே இந்த ரூட்டருக்கு வந்து 20.0வும் 30.0 நெட்வொர்க்கும் தெரியும். டசின் நோ அபவுட் 10.0 நெட்வொர்க். ஓகே, ஸோ அப்போது இந்த ரெண்டுக்கும் அதுக்குண்டான ரூட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும்.
அந்த ஷேர் பண்ணதுக்காக தான் ஆர்ஐபி ப்ரோட்டோக்கால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ போகலாம். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் கொடுத்துட்டு உள்ளே போன உடனே ரூட்டர் ஆர்ஐபி அப்படின்னு கொடுத்துட்டு நெட்வொர்க், இந்த கமாண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெட்வொர்க் 172.16.20.0 இல்லை நெட்வொர்க் ஐடி தான் கொடுக்கணும். இல்லை சப்நெட் மாஸ்கோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு கேட்வேயை வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ 172.16.20.0. ஸோ அதுக்கப்புறம் வேறு இன்னொரு நெட்வொர்க் என்ன தெரியும், 30.0 நெட்வொர்க்கும் தெரியும். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வி லெஃப்ட் அவுட். அதே மாதிரி இந்த சைடில் இந்த ரூட்டருக்கும் என்ன பண்ணணும், அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் டெர்மினல் கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து என்னது, ரூட்டர் ஆர்ஐபி நெட்வொர்க் 172.16.10.0. ஓகே, இதுக்கு 10.0 நெட்வொர்க்கும் தெரியும், அதே மாதிரி 20.0வும் தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு நெட்வொர்க்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து now we can come back end by typing the command end. இப்போ வந்து ஆர்ஐபி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுனா இதில் உள்ளது அங்கே இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிருக்கும், அதில் உள்ள நெட்வொர்க்கு டீட்டெயில்ஸ் இதுக்கு வந்து ஷேர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து we can type the same command show IP route. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏற்கனவே நம்ம 10.0 20.0 தான் நம்மளுக்கு லாஸ்ட் இதில் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 30.0 நெட்வொர்க்கும் மாறி இருக்கு. அது வந்து என்னென்னா த்ரோ ஆர்ஐபி ப்ரோட்டோக்கால். ஸோ தட் இஸ் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் அஸ் ஆர். சரியா? ஸோ அப்போ வந்து 30.0ங்கிற நெட்வொர்க்கு வந்து நம்ம எங்களுக்கு இங்கே வந்து ஷேர் ஆகிட்டு, அதே மாதிரி இந்த சைடில் ஷேர் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். என்ன கமாண்ட் டைப் பண்ணணும், எண்டுன்னு கொடுத்து வெளியே வந்துட்டு ஷோ ஐபி ரூட். இப்போ உங்களுக்கு மாறி இருக்கா, 20.0 30.0 இதுக்கு ஏற்கனவே தெரியும். 10.0 நெட்வொர்க் வந்து த்ரூ ஆர்ஐபி வந்து இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஓகே, கிளியரா? ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா இதுலேயும் பார்த்தோம்னா எல்லாமே க்ரீன் கலராக வந்து மாறி இருக்கு. இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கணும்னா இதில் ரியல் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் சிமுலேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போய் எடிட் ஃபில்டர்ஸ் கொடுங்க. அதில் வந்து எடிட் ஃபில்டர்ஸில் ஷோ ஆல் ஆர் நன் இதை கிளிக் பண்ணணும். அதில் வந்து வி கேன் சூஸ் ஐசிஎம்பி. சூஸ் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் பிடியூ இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எந்த மிஷினில் இருந்து எங்கே மூவ் பண்ணணுமோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளே கொடுங்க. அப்படி இல்லைனா கேப்சர் அண்ட் ஃபார்வேர்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஹவு த பேக்கெட் வில் பி ஃபார்வேர்டட் அப்படிங்கிறது யூ கேன் ஏபிள் டு வியூ. ஓகே, இந்த பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும்னா, அதாவது ஐசிஎம்பி பேக்கெட் ஃபார்மேட்டில் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ ஐசிஎம்பி பேக்கெட்டுங்கிறது என்ன, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இட் வில் பி லைக் அ எக்கோ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்னால கொஞ்சம் லேட் ஆகலாம். அண்ட் நீங்கள் வந்து மறுபடியும் கேன் ட்ரை ஃபார் தேட். Due to configuration issues, there is a possibility to have a, it will take some time. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா your transmitted ICU PDU packet datagram unit will reach the receiver, then again it will get the acknowledgement of the same to the same machine. Okay, so now it is successfully received. ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகிட்டு அப்படிங்கிறது இங்கே வியூ பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே விஷுவலாகவும் கூட நம்ம இதில் டிக் சிம்பிள் வந்து வரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த கனெக்டிவிட்டி பிட்வீன் த டூ நெட்வொர்க்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்கு அப்படிங்கிறத வி கேன் கம் டு நோ. ஓகே, ஸோ ஆஃப்டர் completion of that it will ask that whether you want to clear that event and you want to execute one more event or not. ஸோ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் மோர்
time we can try for that whether it has been your packet is forwarded or not. Okay, so likewise your packet forwarding process will be carried out. Okay, thank you. So thank you for watching. And இது போக வந்து இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ரூட்டரில் யூ கேன் see that there will be a one more enable. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்லியிருந்தேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் அதுக்கு முன்னாடி ஷோ ஐபி ப்ரோட்டோக்கால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ரோட்டோக்கால் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத யூ கேன் ஏபிள் டு வியூ. அதான் இங்கே வந்து ஆர்ஐபி ப்ரோட்டோக்கால் வந்து அதோட அப்டேட்ஸ் ஹவு மச் டைம் டியூரேஷன் பீரியாடிக்கலி இட் வில் ஷேர் அப்படிங்கிறது 30 seconds. எவ்ரி 30 seconds ஒன்ஸ் இட் வில் ஷேர் த அப்டேட்ஸ். ஓகே, அதே மாதிரி இது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறதும் யூ கேன் ஏபிள் டு வியூ. ஸோ அதே மாதிரி இது ஆஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஏர்லியர் ஆர்ஐபி வெர்ஷன் 1 வில் சப்போர்ட் த ரூட் சம்மரைசேஷன் கான்செப்ட். ஸோ நம்ம இப்போ வந்து ரூட்டர் ஆர்ஐபின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ரூட்டர் ஆர்ஐபின்னு கொடுத்து வெர்ஷன் 2 அப்படிங்கிற கமெண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுக்கு ஆர்ஐபி வெர்ஷன் 2 வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ தேட் இஸ் ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ். Okay, thank you. I hope everyone can clearly understand about what is meant by RIP protocol and what is the purpose of using RIP protocol and how we are going to implement that protocol. Okay, thank you for watching. Thank you.